அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, இப்போ சூப்பர் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இதுதான் டோர்னமெண்ட்டுக்கு, அதாவது போட்டிகளில் கலந்து கொள்றதுக்கு உண்டான வழிமுறைகள் இதுல அடங்கும், சரிங்களா? அப்படி என்ன அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா, நெடுங்கம்பு, கடைக்கம்பு, நடுங்கம்பு, அறுப்பு, வீச்சு, குத்து, திருமண்டி, சரிங்களா? மலர், முன்மலர், பின்மலர், உடான், பாவ்லா, இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் ஒரு என்ன சொல்றது, ஒரு அற்புதமான தனித்திறமை எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா, கரணங்கள், அதாவது உருளுதல், ரோல், கரணம், முன்கரணம், பின்கரணம், கையூன்றி கரணம், கம்பு ஊன்றி கரணம், இந்த மாதிரி கரணங்கள் இணைத்து நாம விளையாடணும், சரிங்களா? அப்பதான் அந்த விளையாட்டு ரொம்ப அழகா மேய்ச்சில் இருக்க மாதிரி இருக்கும். அப்பதான் நம்மளோட மதிப்பெண்கள் அதிகரிச்சு கிடைக்கும், சரிங்களா? சரி, இப்போ நாம அந்த விளையாட்டை தான் நாம பார்க்க போறோம். இதுல ஒற்றை கம்புல சிறப்பான தனித்திறமை உடான் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும், சரிங்களா? இப்ப பாருங்க, நிலை, வணங்கு, எடுப்பு, சரிங்களா? எடுப்பு பாருங்க. உடன்பட்டு தொடக்கட்டும் இல்லைங்க. இப்ப நான் ஆரம்பிக்கிறது கூட 4 கிறுக்கில நான் ஆரம்பிப்பேன், சரிங்களா? ஏன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும், சரிங்களா? இப்ப பாருங்க, கிறுக்கி கிறுக்கி 4 போட்டேன், மறுபடியும் கிறுக்கி போய் அந்தாண்ட போடுறேன், கிறுக்கி போட்டுனா இப்ப பாருங்க பிரளை, சரிங்களா? வலது இடது 2 பிரளை, அதாவது டபுள் பிரளைன்னு சொல்லுவோம். பிரளை, பிரளை, சரிங்களா? இப்ப அடுத்தது சர்க்குணி. சர்க்குணியில் இறங்க போற பாருங்க, சர்க்குணியில் இறங்கிட்டேன். இறங்கி பாருங்க, பகுல் வெட்டு போடவே கால் எடுத்து வச்சு இந்த திசைக்கு திரும்பி நிற்கிறேன். இப்ப தலைவாரல், ஒரு தலைவாரல் இல்ல 2 தலைவாரல் எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்தது மலர் அடிப்போம். மலர்னா வல்லாந்து விழுகின்ற மாதிரி ஒரு குறிப்பு பாருங்க. தலைவாரல் 1 2 அடிச்சுன்னா, சரிங்களா? இப்ப பாருங்க, மலர் பாருங்க, அதாவது பின் மலர், பின் நோக்கிதா, சரிங்களா? இந்த மலர் அடிக்கிறோம், சரிங்களா? இதே தலைவாரல் வந்து நீங்க ஒரு தலைவாரல் எடுத்து 2 மலர் அடிக்கலாம், பாருங்களா? ஒரு தலைவாரல் 2 மலர் இப்படி அடிச்சுக்கலாம், சரிங்களா? இப்ப இந்த திசைக்கு வந்துட்டேன், ஓகேவா? இப்ப அடுத்த திசைக்கு போக போறேன், சரிங்களா? பாருங்க எப்படி போறேன்னு பாருங்க. அதே 4 தான், 4ல பாதி 2 அடி எடுத்து வச்சுட்டா ஒரு கிறுக்கி, சரிங்களா? ஓகே, சரி. இது வரைக்கும் இந்த குழந்தை இப்போ பொறுமையா செய்வாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்ட். பொறுமையா கிறுக்கி, பிரளை, சர்க்குணி, தலைவாரல், ரைட், போல். இப்போ இந்த திசைக்கு ஏறி வந்துட்டு திரும்பி நின்னாச்சு. மறுபடியும் நம்ம எந்த திசைக்கு ஆரம்பிச்சோமோ அந்த திசைக்கு போக போறோம். அப்ப போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க, எப்படி போறோம் அப்படின்னாக்கா பாருங்க, அந்த கரணங்களோட நம்ம போவோம். எப்படின்னு பாருங்க, பாருங்க, வாரல், வாரல், வெட்டு, பகுல், இப்படி வச்சுக்கோங்க. அதாவது காட்டுவேல், வண்டி சக்கரம்னு சொல்லுவோம், மாட்டு வண்டி அப்படின்னு இப்படி பகல்ல வச்சுக்கிட்டு நாம காட்டுவேல் அடிப்போம், சரிங்களா? இப்ப அதை பண்ணுவாங்க. ரெடியா? செய்யுங்க. வாரல், வாரல், வெட்டு, பகுல், வெரி குட், சரிங்களா? இப்போ நான் ஆரம்பிச்சதுக்கே வந்தாச்சு. அங்கிருந்து, அதாவது இந்த திசையில அந்த திசைக்கு போய் வணக்கம் வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச திசைக்கே, பழைய திசைக்கே வந்தாச்சு. சரி, இப்ப இங்க வந்தாச்சு. இப்ப இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி பகுல் பாருங்க, பின்னர்
கால் எடுத்து வச்சு வெட்டுல இப்படி திரும்புறோம். ஓகேங்களா? இப்படி திரும்பி என்னோட பொசிஷன் பாத்தீங்க, கம்பு எப்படி இருக்குன்னு இப்படி திரும்பி நீங்க ஒரு கிறுக்கி போட்டுக்கலாம் அல்லது போடாமலும் தொடரலாம். பாருங்க, வெட்டு கிறுக்கி. இந்த கிறுக்கி போட்டீங்கன்னா அழகா இருக்கும். நான் அடிக்கடி கிறுக்கி யூஸ் பண்ணுவேன், ஒரு திசையில இருந்து இன்னொரு திசைக்கு மாறுறதுக்கு, அடுத்து சுத்துகள் மாற்றத்துக்கும் ஒரு கிறுக்கி போட்டு மாத்த ரொம்ப அழகா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த திசைக்கு வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த திசைக்கு போறேன். இதுல பாருங்க, இதுல தலைவாரல் தான் போறேன். தலைவாரல் 1 2, மறுபடியும் மலர், அதாவது பின்மலர் பாருங்க. ஓகேங்களா? பின்மலர் போயிட்டு இந்த திசைக்கு வந்துட்டேன்னா இப்ப மறுபடியும் அந்த பழைய திசைக்கே போறேன். எப்படி போறேன்னு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். பாருங்க, வாரல் வாரல் பகுல். பகுல் போடும்போது கால் எடுத்து வச்சுங்க, பகுல் ரிலீஸ், மறுபடியும் வாரலுக்கும் சப்டில வாரல். ஓகேங்களா? இப்ப திரும்பிக்கு போறேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்ப அந்த திசை, இந்த திசையில அங்க போனேன், அந்த திசையில இருந்து இந்த திசைக்கு வந்துட்டேன். சரிங்களா? இங்க சப்டி போட்டோம் பாத்தீங்களா? முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது கிறுக்கி போட்டோம், ஒரு காட்டுகள் வந்தது, தலைவாரல் வந்தது, மலர் வந்தது. மறுபடியும் நம்ம இங்க இருந்து அங்க போகும்போது தலைவாரல் மலர் அடிச்சுட்டு பகுல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது சப்டி முட்டி போட்டு இங்க வந்து நின்னோம், பழைய பொசிஷனே வந்து நின்றுட்டோம். சரிங்களா? இப்ப இந்த பொசிஷனை இந்த குழந்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ், கிறுக்கி போட்டுக்காங்க, கிறுக்கி. தலைவாரல் மலர் வாரல் வெட்டு சப்டி, ரைட், இப்படி நின்றாச்சு. ஓகேங்களா? பழைய திசைக்கு வந்தாச்சுங்களா? இப்ப பாருங்க, இந்த பழைய திசைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த திசைக்கு போறேன். ஓகேங்களா? இப்போ ஒரு அதே மாதிரிதான் கிறுக்கி போட்டு நீங்க போலாம், அல்லது கிறுக்கி போடாமலே இங்க வந்து நின்று ஒரு கிறுக்கி போட்டீங்கன்னா அழகா இருக்கும். கிறுக்கி போட்டோமா? சரி, இப்ப கிறுக்கி போட்டு இப்ப இந்த திசைக்கு போறோம். சரிங்களா? இந்த திசைக்கு போனோம்னா பாருங்க, கிறுக்கி போட்டோம்ல, வெட்டு வெட்டு போட்டு பாருங்க, கம்பு இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? கம்பை இப்படி பிடிச்சி ரோல், ஒரு உருளுதல். சரிங்களா? கம்போட உருண்டு போகணும். சரிங்களா? கம்போட அப்படியே திரும்புங்க, கம்போட உருண்டு போங்க, எந்திரிச்சு. ஓகேங்களா? இப்படி கம்போட உருண்டு போய் எந்திரிச்சு நின்னுக்கணும். இப்போ ரோல் அடிச்சு இங்க வந்துட்டேன். சரிங்களா? இப்போ அங்க காட்டுகள் வந்தது, சப்டி வந்தது, இங்க ரோல், அதாவது உருளுதல். உருளுதல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெட்டு எடுத்து காலை இப்படி வைங்க. பாருங்க, ஒரு தலைவாரல் எடுத்துட்டு பாருங்க, தலைவாரல் எடுத்துன்னு கை இப்படி மாத்திக்கங்க, மாத்தி இப்ப குத்து மலர் பாருங்க. சரிங்களா? இப்ப குத்து மலர் போட்டோம்னா இந்த பக்கம் வந்து நிற்பீங்க. சரிங்களா? ரெண்டு மலர் அடிச்சுக்கலாம் குத்துல, ரொம்ப அழகா இருக்கும். 2 தலைவாரல் ஒரு குத்து மலர் எடுக்கலாம், அல்லது ஒரு தலைவாரல் 2 குத்து மலர் எடுக்கலாம். சரிங்களா? குத்து மலர் எடுத்துட்டு பாருங்க, இப்ப பஸ்கில அங்க சப்டியில இறங்கி வந்தோம் இல்லைங்களா? இப்ப பஸ்கில பஸ்கி வாரல். சரிங்களா? மறுபடி வெட்டு போட்டு பாருங்க, கம்பு உருவி கையுக்குள்ள வச்சு இப்ப ஒரு கையில காட்டுவில் அடிக்கணும். சரிங்களா? ஒத்த கையில காட்டுவில் அடிச்சு நாம வந்து. சரிங்களா? இப்ப இதை எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, இங்க இருந்து போங்க, வெட்டு ரோல், ஒரு தலைவாரல் குத்து, பக்தி இறங்கி. வெரி குட். சரிங்களா? இப்போ அந்த திசையில இருந்து இந்த திசைக்கு வந்தாச்சு. இப்போ நாம ஒரு கையில கரணம் அடிச்சு வந்துட்டோமா? சரிங்களா? இப்ப அடிச்சு வந்த உடனே அதாவது இப்படி வச்சிருப்போம், ஒரு கை கரணம் அடிச்சு இப்படி. இப்ப அடிச்சு வந்த உடனே ஒரு சின்ன மூவ்மெண்ட், அதாவது பாவலா. சரிங்களா? பாருங்க, 1 2 3 இப்படி காமிச்சு உருவி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதுவரையும் நாம நெடுங்கம் விளையாண்டோம், குத்து விளையாண்டோம். சரிங்களா? இப்ப கடைக்கம்பு கடைசீட்டுல பிடிச்சி விளையாடுறோம். பாருங்க, கம்பை இப்படியே எடுத்து பகுல்ல போட்டு
ரிலீஸ் பண்றோம். இப்ப கடைக்கம்பு அறுப்பு, இது பேர் தொடர் அறுப்புன்னு சொல்லுவோம். பாருங்க, 1 2 காலடி எடுத்து வச்சுன்னா, இப்ப பாருங்க, இப்ப இதுக்கு மேல 2 அறுப்பு விடலாம், 3 அறுப்பு விடலாம். அறுப்பு முடிக்கும் போது மேல பாருங்க, காலை தூக்கி பாருங்க, 1 2 3. சரிங்களா? மறுபடியும் கீழே இறக்கிட்டு வெட்டுல இறக்கி மறுபடியும் பகுல் போட்டு ரிலீஸ். 1 2, அடுத்தது 1 2 3. சரிங்களா? இந்த அறுப்பு நீங்க 3 அறுப்பு தொடர்ந்து விடலாம், அல்லது 2 அறுப்பு நிறுத்தலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? மறுபடியும் பாருங்க, வெட்டு பகுல் இப்ப எடுத்துட்டு இப்ப அடுத்தது வெட்டி காமிக்க போறேன். சரிங்களா? இந்த வெட்டி காமிக்க போகும்போது காலை தூக்கி நிறுத்துவேன். இதுக்கு பேரு நடராஜா நிலை. பாருங்க, எடுத்து. சரிங்களா? சரி சரி. இப்ப இத இந்த குழந்தை எப்படி பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ரெடியா? நம்ம ரிலீஸ் பண்ணி பாவலா. இப்ப அடுத்தது திருமண்டி. 2 அறுப்பும் விடலாம், 3 அறுப்பும் விடலாம். திருகிட்டு மண்டி போட்டு திருகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? பாருங்க, 1 2 3. சரிங்களா? இந்த திருமண்டி போடும்போது என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, திருமண்டி போட்டு அப்படியே அதே சைட்ல அதே திசையில நம்ம திரும்பிக்கலாம். பாருங்க, 1 2 3. இப்படி மறுபடியும் திரும்பிக்காங்க. திரும்பிட்டே பாருங்க, மறுபடியும் இப்படி காலில் விட்டுருவோம். காலில் விட்டு எடுத்து மறுபடியும் உட்காந்து பாருங்களா. ஓகேங்களா? கால் விட்டு எடுத்தோமா? இப்ப கால் விட்டு எடுத்த உடனே பாருங்க, இந்த கை இப்படி ஊனி இந்த காலில் கம்பு போகும்போது இப்படி ஒரு ரோல் அடிச்சு சார், திருமண்டி அப்படியே ரோல். ரோல். இப்ப ரோல் அடிச்சு நின்ட்டாங்களா? இப்ப ஒரு காட்டு. சரிங்களா? அடி எவ்வளவு அழகா இருந்தது பாத்தீங்களா? இப்ப காட்டு வீல் அடிச்சாச்சா? காட்டு வீல் அடிச்சு கம்பு எடுத்து மடக்கி வைங்க. கம்பு எடுத்து மடக்கி வச்சு இப்ப முன் மலர். சரிங்களா? அடிங்க முன். கம்பை ரிலீஸ் பண்ணி துள்ளல்ல அடுப்பு எடுத்து போகும். சரிங்களா? பாருங்க, கம்பை ரிலீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நோந்துக்காங்க, கொஞ்சம் முன்னாடி பாருங்க. சரிங்களா? ஸ்டார்ட். ரைட். அடுத்தது விந்தை சுற்று. ஓகேங்களா? மறுபடியும் அடுத்தது விந்தை சுற்று. பாருங்க, கம்பு இப்படி இருக்குங்களா? பாருங்க, அதாவது தோல் இப்படி விட்டு வாங்க. சரிங்களா? அதை வாங்கி அதுக்கப்புறம் அனுப்பிட்டு வருவோம். சரிங்க. வெட்டு, வாரல் பஸ்கி, அழகு. போல். சரி, வந்தாச்சுங்களா? இப்ப கடைக்கம்பு முடிச்சிட்டோமா? அடுத்தது நடுங்கம்பு வர போறோம். சரிங்களா? நடுங்கம்புல இந்த உருட்டு என்கின்ற பாடம், அந்த சிறப்பான உருட்டு அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை நாம இணைச்சிக்க போறோம். சரிங்களா? பாருங்க, உருட்டு ரிலீஸ், மலர், உருட்டு ரிலீஸ், பஸ்கி, உருட்டு. இப்ப சர்க்குனில் இறங்கணும். சர்க்குனி, பின் கைமாற்றல், உருட்டு. இப்ப சாதாரணமா ஏறிட்டாங்க. ஸ்டார்ட். இப்ப நடுங்கும் வந்தாச்சுங்களா? பாருங்க, வெட்டு. தலைவெட்டு போட்டாச்சுங்களா? 2 தலைவெட்டு போடுறோம். இப்ப அடுத்தது தலைவெட்டு மலை. ஓகேவா? சரிங்களா? வெட்டு போட்டு திரும்பி நில்லுங்க. வெட்டு, தலைவெட்டு, தலைவெட்டு மலர். இப்ப
தலைவிட்டு மலரடிச்சு மலரடிச்சுவன் இப்படிதான் நிற்போம். மலரடிச்சுன்னு பாருங்க, மறுபடியும் நடுங்கம்பு வெட்டில் கை மாற்றி மறுபடியும் பழைய திசையா போறோம் பாருங்க. வெட்டு இப்படி இறங்கணும், பின்னாடி இறங்கி இப்படி இறங்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் துள்ளல், அது நடுங்கம்பு வரிசை தான் பாருங்க. வெட்டு எடுத்து இப்படி பின்னாடி வைக்கணும். சரிங்களா? கொஞ்சம் வந்து துள்ளல் பாருங்க. நம்ம ஏற்கனவே துள்ளல் 4 பாடம் பார்த்துருப்போம். அந்த துள்ளல் இப்போ வந்து ஏற போறோம். கொஞ்சம் பறந்து ஏறுங்க. சரிங்களா? இப்ப அடுத்தது குத்து எடுத்துக்குவோம். சரிங்களா? பாருங்க, குத்து கம்பை இப்படி மாத்தி பாருங்க, மாத்தி பிடிச்சி கம்பை இப்படி பிடிச்சிக்கிட்டு அது கிளி எதிரியோட இடுப்பை கிழிக்கும். கிழிச்சிட்டு மறுபடியும் பாருங்க, எதிரியை 2ஆ கிழிக்கிறோம். 2ஆ கிழிச்சு ஒரு வெட்டு எடுத்து மறுபடியும் எதிரிய. சரிங்களா? இது வாங்க. தலையிட்டு மலர் அடிச்சீங்கல்ல, மலர் அடிச்சதுக்கு அப்புறம் கை மாத்தி இறங்கி துள்ளல்ல ஏறுங்க. ரைட். குட். சரி, ரைட். இந்த குத்து எடுத்தோம். குத்து பாருங்க, மேலேருந்து கிழிச்சிட்டு போனோம் தலையை. அதுக்கப்புறம் உடம்ப கிடைமட்டமா இடுப்பை கிழிச்சோம். அப்புறம் செங்குத்தா கிழிச்சோம். மறுபடியும் குத்தணும். சரிங்களா? குத்து கிழிப்பு 2-3 குத்து வந்து. இப்போ மறுபடியும் என்ன பண்றோம், இப்படி குத்துறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, கம்பை மறுபடியும் உருவி பறந்து அங்க போய் குத்து போறோம். கொஞ்சம் தான் வருது. சரிங்களா? சரிங்களா? போங்க. பறந்து குத்துங்க, அப்படியே திரும்பி. ரைட். எடுத்துங்க. கம்பை எடுத்து திருப்பி நின்ட்டாங்க. இப்ப விளையாட்டை முடிக்க போறோம். இப்ப ஆட்டத்தை முடிக்க போறோம். இப்ப சக்கில கை மாற்றம். இந்த பக்கம் ஒரு டைம், இந்த பக்கம் ஒரு டைம் போறோம். சக்கில போயிட்டு இப்ப பாருங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு சிறப்பான சுத்தி இருக்கு. இது உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். 2-3 ட்ரிக்கு காமிச்சா போதும். மறுபடியும் இந்த பக்கம் போயிட்டு வரும். சரிங்களா? இப்ப அவ்வளவுதான், விளையாட்டை முடிக்க போறோம். பாருங்க, அவ்வளவுதான். இப்படி மடக்கி வச்சு முடிக்கலாம். அல்லது நீங்க 3 போட்டு முடிச்சு வணங்கிட்டு முடிக்கலாம். சரிங்களா? நன்றி. ஓகேவா? இதை பண்ணுங்க. இப்போ அந்த பாடல் கை மாற்றல் தைக்கையில போயிட்டு வரணும். விளையாட்டை முடிக்கிறது எப்படி பண்ணாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். முடிச்சிருங்க. சரிங்களா? மாணவர்களே, பெற்றோர்களே, இதுதான் சூப்பர் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நான் உங்களுக்கு சிம்பிளா தான் கொடுத்துருக்கேன். இந்த செய்முறை, இந்த பாடம் திட்டம். சரிங்களா? இது என்ன வித்தியாசங்கள், வேறுபாடுகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும். ஒவ்வொரு குழுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சரி, இப்போ இந்த சிறப்பான தனித்திறமை சூப்பர் இண்டிவிஜுவல் சிங்கிள் ஸ்டிக்ல இப்ப இந்த குழந்தை இல்லைங்க தொடர்ந்து ஆரம்பம் முதல் இறுதி வரை எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத நாம பார்க்கலாம். சரிங்களா?